ஆனா நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா மும்பைய வழி நடத்துறாரு. இதுல மும்பையோட முன்னாள் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங் பண்ற சாதாரண ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஃபீல்டிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில வந்து ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபீல்டிங் பண்றாங்க. ஃபீல்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து தன்னோட அதிகாரத்த காமிக்கிறாரு. இத்தன நாள் வரைக்கும் அதிகாரத்த காட்ட முடியாம இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வந்த உடனே தன்னோட அதிகாரத்த முழுத்தையும் காட்டுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஃபீல்டிங்க்கு அங்க போய் நில்லு, இங்க போய் நில்லுன்ட்டு ஓட விடுறாரு. ஏன் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஓட விட்டது இம்மா பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து பி கிரவுண்டுக்குள்ள ஃபீல்டிங் செய்யக்கூடிய ஒரு ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா நேத்து நடைபெற்ற மேட்ச்ல வந்து 4 லைன்ல நிக்க வச்சு 4 லைனுக்கு ஓட சொல்லி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அங்க போ, இங்க போன்னு சொல்லி ஓட விட்டுருக்காரு. இத பார்க்கும்போது மும்பை ஃபேன்ஸுக்குலாம் உண்மையிலே மனசு வலிக்கிற மாரி இருக்கு சம்பவம் தான்